श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणान्धवं यदेन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोथनं सर्वार्थं श्रीषडखोपवाक्मयं सहस्रसागोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கேத்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்த பெரும் சீராச்சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 9ஆம் பதிகம் 5ஆம் பாசுரம். சிறப்பில் வீடு சுவர்க்கம் விநாகரகம் இறப்பில் எய்துக வெய்தற்கையானும் பிறப்பில் பல்பிறவிப் பெருமானை மறப்பொன் நின்று என்றும் மகிழ்வேனே. சிறப்பில் வீடு சுவர்க்கம் நரகம் இறப்பில் எய்துக எய்தற்க யானும் பிறப்பில் பல்பிறவிப் பெருமானை பிறப்பு ஒன்றின்றி என்றும் மகிழ்வேனே. இந்த சரீரத்தை விட்டவுடனே எல்லையற்ற ஆனந்தம் அளிப்பது எது? மோட்சம் அல்லது அளவுள்ள சுகத்தை அளிப்பதான சொர்க்கம் அல்லது துக்கத்தை அளிப்பதான நரகம் ஆகியவற்றை நான் அடையக்கூடும், அடையாமலும் இருக்கக்கூடும். ஆனால் தன்னுடைய பிறவிக்கு எந்தவிதமான காரணமும் இல்லாமல் பல பிறவிகளிலே பிறக்கின்ற சர்வேஸ்வரனை சிறிதளவும் மறக்காமல் எப்பொழுதும் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் வெளிப்படுதுவான லீலைகளை எண்ணியபடி மகிழ்வேனாக என்கின்றார். நம்போன்ற சேதனர்களுக்கு கர்மம் என்பது பிறவிக்கு காரணம். ஆனால் எம்பெருமானுக்கு சர்வேஸ்வரனுக்கு அப்படி கர்மம் என்ற காரணமும் கிடையாது. அடியார்களை வாழ்விப்பதற்காக, அடியார்களுடைய விரோதிகளை அழிப்பதற்காக அவன் பல பிறவி எடுத்தான். அப்படி பல பிறவிகளில் எடுக்கின்ற சர்வேஸ்வரனை சிறிதளவும் மறக்காமல் எப்பொழுதும் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை வெளிப்படுத்துவதான லீலைகளை எண்ணியபடி மகிழ்வேனாக என்கின்றார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. பிறப்பு ஒன்றின்றி என்றும் மகிழ்வேனே. கடந்த முதல் 3 பாசுரங்களில் சரீரத்தாலும் ஞானத்தாலும் வாக்காலும் உண்டாக்க வல்ல பேற்றை விரும்பினார் ஆழ்வார். 3 பேர்கள் மூலம் ஏற்பட்டதான அனுபவத்தில் உன்னுடைய பிரீதியை உள்ளடக்கி இருப்பதல்லாமல் எனக்காக நான் இருக்கும் இருப்பு என்பதை நான் தவிர்க்கும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டுகின்றார் எம்பெருமானிடம். இவ்விதம் சரீரத்தை விட்டவுடனே மோட்சம், சொர்க்கம் மற்றும் நரகம் ஆகியவற்றை நான் அடையக்கூடும், அடையாமலும் இருக்கக்கூடும் என்று கூறும் நிலையானது சம்சாரிகளுக்கு இல்லையே. ஆகவே இவர் தன்னை யாராக எண்ணிக்கொண்டு இவ்விதம் இந்த பேற்றை விரும்புகின்றார் என்று ஆராய்வோம் என்று எம்பெருமான் முடிவு செய்தான். ஆகவே அவன் ஆழ்வாரிடம் கேட்கின்றானாம், என்னவென்று, நீவிர் யாரென்று எண்ணியவிடு நம்மிடம் இதுபோன்றவற்றை விரும்பி கேட்கின்றீர்? நித்தியசூரிகளில் ஒருவராக உம்மை எண்ணியுள்ளோரோ என்றான். இதற்கு ஆழ்வார் சர்வேஸ்வரனிடம் ஒரு சிலர் சரீரமே ஆத்மா என்பர், சிலர் இந்திரியங்களே ஆத்மா என்பர்,
இந்திரியங்களால் மனதின் துணையில்லாமல் ஒரு பொருளை குறித்தும் அறிய இயலாததால் மனமே ஆத்மா என்பர். அப்படிப்பட்ட மனதிற்கு பிராணன், அதாவது உயிர் அவசியம் என்பதால் பிராணனே ஆத்மா என்பர். இவை அனைத்தும் இருந்தாலும் நான் என்ற எண்ணம் வேண்டும். அதற்கு துணையாக புத்தி இருப்பதனாலே புத்தியே ஆன்மா என்பார் சிலர். இவை அனைத்திற்கும் காரணம் ஞானம் என்பதால் ஞானத்தை சொரூபமாக கொண்டதாய் உள்ளதே ஆத்மா என்பார் வேறு சிலர். இவ்விதமாக உள்ள ஆத்மா என்கின்ற வஸ்து உனக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதே நான் வேண்டுவது என்கின்றார் ஆழ்வார். எய்துக என்பது சரீரத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மாவை குறிக்கிறது. எய்தற்க என்பது சரீரமே ஆத்மா என்பதை குறிக்கிறது. யானும் என்று கூறுவதன் மூலம் எனது சொரூபம் என்னது என்று அறிந்து கொள்வதிலே ஆர்வமின்றி நான் யாராக இருந்தாலும் அவனுக்கு இருத்தலே பேறு என்கின்றார் ஆழ்வார். பிறப்பதற்கு காரணமாக உள்ள கர்மங்கள் ஏதும் இல்லாத போதிலும் கர்மங்களை காரணமாக பிறப்பவர்கள் எடுக்காத பிறவிகளை கூட எடுக்கின்றவனாயிற்றே. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனை பிறப்பொன்றி இன்றி மகிழ்வேனே. அவதாரங்கள் மற்றும் லீலைகள் ஆகியவற்றில் எந்த மறதியும் இல்லாமல் அவற்றை மட்டும் எண்ணியபடி அனுபவித்து மகிழ்வேன் என்கின்றார் ஆழ்வார். இந்த பாசுரத்தின் மூலம் ஆத்மஸ்வரூபம் இன்னது என்று நம்போண்ட சேதனர்களுக்கு ஆழ்வார் உணர்த்துகிறார். பெருமான் என்பதன் மூலம் ஆத்மாவின் அடிமைத்தனத்தையும், பிறப்பொன்றின்றி என்பதன் மூலம் ஆத்மாவின் அறியும் தன்மையையும், என்றும் என்பதன் மூலம் ஆத்மா நித்தியமாக உள்ள தன்மையையும், மகிழ்வு என்பதன் மூலம் ஆத்மாவின் அனுபவிக்கும் தன்மையையும் ஆழ்வார் இப்பாசுரத்தில் அருளிச் செய்துள்ளார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகிறது. இத்தோடு இன்றைய காண நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.